வணக்கம். நீங்கள் தான் கேஏ ராமச்சந்திரன். எஸ். ஓகே. இப்படி வாங்க, சன்லைட் வாங்கலாம். ஓகே. இந்த தொழிலில் எப்படி இப்படி ஒரு ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு? அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் கேள்விப்பட்டோம் உங்களுடைய இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆர்வம் தான் இந்த அளவுக்கு உங்களை வந்து ஒரு முன்னுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொல்லி தெரியணுங்கிற அவசியம் இல்லை. இட் இஸ் ஆல்ரெடி ப்ரூவ்டு. பார்க்கும்போது தெரியுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஃபீல்டெல்லாம் செம்மையாக இருக்குது. ஓகே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள்லாம் உண்மையிலேயே ஒரு வழிகாட்டியாக திகழ்கிறீங்க. அந்த வகையில் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கி வந்து படித்து எல்லாம் வேலைக்காக வெளியூர் போகிறாங்க. இன்றைக்கி வந்து உழைப்பால் உயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த மாதிரி வந்து கிருஷியில் வந்து அதில் ஈடுபட்டு அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் வந்து ஒரு கைடாகவும் எல்லாருக்கும் இருக்கீங்க. இதை பார்த்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வரணுங்கிறது எங்களுடைய ஆர்வம், இன்ட்ரெஸ்ட்டு. இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸுக்கு உதவும் அப்படின்னு ஒரு கண்ணோட்டத்தில் தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேட்டி எடுக்க வந்திருக்கோம். அண்ட் வெரி நைஸ் ஆஃப் யூ, வெரி நைஸ் டு see you மிஸ்டர் ராமச்சந்திரன். அண்ட் இங்கே வந்து இப்போ நீங்கள் வந்து இப்போ இந்த குளம் அப்படிங்கிறது வந்து இப்போ உண்மையிலேயே இந்த வாட்டரை வந்து இந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணும்போது, ஸ்டோர் பண்ணும்போது சம்மர் சீசனில் கூட நமக்கு வாட்டர் வந்து கிடைக்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அது நீங்கள் பண்ணியிருக்கிற ஒரு பெரிய நல்ல ஐடியலான சமாச்சாரம். அண்ட் இதுக்கெல்லாம் கூட நீங்கள் வந்து பைப்லைன் கூட எல்லா இடத்துக்கும் வந்து இந்த என்ன சொல்கிறது, ஆக்சுவலி தென்னை மரத்துக்கு மட்டும் இல்லாமல் பேடி லேண்டுக்கும் நீங்கள் வந்து ஈக்குவலாக அது வந்து எப்படி தண்ணி பாய்ச்சணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அதுக்குண்டான ஒரு டைரெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. அது இங்கே பார்க்க முடியுது. இதில் எப்படி வந்து உங்களுக்கு வந்து இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நிறைய அதாவது சில இடங்களெல்லாம் வந்து நீங்கள் கல்டிவேஷன் பண்ணியிருக்கீங்க. இங்கே வந்து இந்த லேண்டு ஏன் இப்படி வந்து வேக்கண்டாக போட்டிருக்கீங்க? இந்த சொல்ல முடியுமா? இதுக்கு கொஞ்சம் குள்ளந்தங்க காசரோடு குள்ளன் வச்சூர் அந்த மாதிரி வெரைட்டி ஐட்டம்ஸு ஒரு 8 மாடு என்கிட்ட இருந்தது. பசு மாடு. ஓகே. அதுகளுக்கு புல் எல்லாம் நேச்சுரலாக உள்ளது தான் நம்மளுக்கு அவசியம். அப்போ ஆர்டிஃபிஷியல் ஃபீடு தான் கொடுக்கறது கிடையாது. ஓகே. அது வந்துட்டு 1.5 லிட்டர் 2 லிட்டர் இப்படிலாம் தான் கறக்கும். ஓகே. ஆனால் நாங்கள் குட்டியை குடித்து அது வம்சம் பெருகிறதுக்கு வேண்டிட்டுள்ள ஒரு ஐடியாவாக என்னோடு. ஓகே. அவள் கறந்து குடிக்கணும்னு இல்லை. ஓகே. ஆனால் நல்ல மெடிசனாகும். அப்போது எனக்கு நபார்ட்லேருந்து 2 பசுக்குட்டி தந்திருந்தா. ஓகே. அவள் ஃப்ரீயாவாக்கு தந்தது. சரி. வளர்த்தனம் நாட்டில் ஜெய்வமாக எல்லா காரியங்களும் நடத்தணும் செய்யணும்னு சொல்லிட்டு அன்வேஷித்து பார்த்தோன்னா உங்களோட செலெக்ஷனாக நாங்கள் எடுத்தோம். அப்போது அது நான் எடுத்து அது எனக்கு 9 கணம் ஆச்சு. அப்போ அவளுக்கு உள்ள கிரவுண்டாக்கு இது இப்போ 25 சென்ட் இது மாத்திரமாக போட்டிருக்கேன். அது அந்த புல்லி ஒரு ஜாதி அந்த கிராஸ் வந்து ஸ்பெஷல் கிராஸ் ஆகுது. தோட்டங்களுக்கெல்லாம் பிடிப்பிக்கிறதுக்கு செய்கிறதுக்கெல்லாம் வச்சு அந்த கதிர் வராது, நிறைய கொளுத்து வந்துட்டே இருக்கும். ஓகே. மாடுகளுக்கு ஒரு காலத்தில் க்ஷாமம் இல்லை, வேனலும் இல்லை, எல்லா காலங்கள்லையும். ஓகே. அப்படி எல்லாம் ரொம்ப இதில் பெரிய செலவொന്നും இல்லை இருக்குது. அப்போது அதனோடு சாணம் மூத்திரம் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம കൂടുതൽ யூஸ் பண்ணுறோம். இந்த தெங்கண்ட மரத்துக்கு 400 தெங்கு இருக்குது. ஓகே. அப்போது எல்லாம் பகுமுக விழா நல்ல ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன். ஓகே. அப்போது அதில் அந்த வரம்பு பவுண்டரியிலெல்லாம் ஒரு தெங்கு வச்சு அதெல்லாம் ஒரு இன்கம் அது பாட்டில் வரும். நெல்லுக்கு தோஷம் மேலே வரதானாக்கா இது மேக்கப் பண்ணும். இப்போ நல்ல விலையெல்லாம் இருக்குது. ஒரு 10-15 வருஷம் வரை தேங்காய்க்கு விலை இருக்கலை. ஓகே. ஆனால் இப்போது ஒரு இதுள்ள ஓரளவுக்கு நம்ம வந்துட்டுருக்கு. அதெல்லாம் இப்போ ஹாப்பியாக போகிறேன். நான் விட்டு போகிறோமே என்னோடய ஒரு மகன் அமெரிக்காவில் இருக்கான். ஒரு மகன் வந்துட்டு ஐடி மேனேஜராக இருந்தால் அவனை இப்போ கூட்டிகிட்டு வந்து சகாயத்துக்கு 2 பிள்ளைகளாக்க எனக்கு. ஓகே. അപ്പോൾ അവനെ വെച്ചുകൊണ്ട് എനിക്ക് തുടർന്നും இந்த கிருஷி மேഖலையில் ரொம்ப இதாக நடத்தணும், ஆர்வமாக நல்லா சாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு இன்னும் செயல்பட்டு இருக்கீங்க. அவனோட அவனுக்கு உண்மையிலேயே அதுக்கு எங்களோட மனமார்ந்த பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறோம்.
அப்போ நல்ல விஷயம். புது தென்னை மரம் வேணும் இல்லையா? ஆமாம். அப்போ இதெல்லாம் விடுத்துட்டு இப்போ எனக்கு 10 ஏக்கரா இங்கேயே இருக்குது. ம். தோட்டம் தொடியெல்லாம் வேறையும் இருக்குது. ஓகே. அப்போ இதெல்லாம் பாதுகாப்பு கொண்டு வரணும்னாக்கா ம். டெய்லி லேபருக்கு உள்ள ஒரு புத்திமுட்டாக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ம். அதனால் இப்போ என்ன வருது 1000 ரூபாயிலெல்லாம் போகலாம். ம். எனக்கு நான் 16 வயசில் என்னோட அப்பாவுக்கு சுகமில்லாக இருந்தது. எனக்கு 16 வயசில் ம். அப்பாவுக்கு சுகமில்லாக அதனோட அப்படியே அந்த இது அக்ரிகல்ச்சருக்கு நான் எஸ்எல்சி கழிஞ்சது இறங்கி வந்தாச்சு. இறங்கிட்டீங்க நீங்கள் வந்து பை இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸு வயசு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் யூ இப்போ எனக்கு வயசு கேம் 80. ஓகே. இப்போ எல்லாம் இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்கீங்க. பார்த்தவங்கள வந்து ஒரு 80 இயர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக இருக்கீங்கன்னா அது உங்களுடைய லைஃப் ஸ்டைலு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் காரணம் தெய்வத்தோட ஆமாம். நமக்கு அதெல்லாம் பெரியவாளோடலாம் அந்த விருப்பம் சொல்லுவோம். இல்லை, அது வந்து அந்த சுறுசுறுப்பு, அந்த செயல்பாடுகள், அந்த ஆக்டிவாக இருந்து அப்படி பழகக்கூடிய அந்த ஒரு தன்மை, அதுதான் இந்த இளமையோட ரகசியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது அது கூட வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸுக்கு இதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெசனாக வந்து அமையணும். அது இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நான் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் வேறு புது மாதிரியான ஏதாவது ஐடியா உங்களுக்கு இருக்கா? இந்த மாதிரி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது இன்னும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து நேற்று அங்கே உங்களை நான் வந்து அந்த கூனு கிருஷி அந்த எக்ஸிபிஷனில் நான் உங்களை பார்த்தேன். அப்போ கூட சொன்னாங்க, இது மாதிரி இவர் தான் மிஸ்டர் ராமச்சந்திரன். அங்கே வந்து கேரளாவில் ஆக்சுவலி காவச்சேரி வாவுலியாபுரத்தில் மெச்சோடு அப்படிங்கிற இடத்துல விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் கூட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வம் மிக்க மனிதர்.